Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா இந்திய விமானப்படை இஸ்ரேல் நாட்டிடமிருந்து ஸ்பைக் NLOS அப்படிங்கற அதிநவீன ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை வாங்க போறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைலை இந்திய விமானப்படை தங்களிடம் பயன்பாட்டில் உள்ள mi-17 ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தி ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது. ஸ்பைக் NLOS அப்படினா நான் லைன் ஆஃப் சைட், அதாவது தொலை தூரத்துல உள்ள டேங்குகளை தாக்குவதற்காகவே இந்த மிசைல்கள் பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படை எதற்காக இந்த மிசைல்களை இஸ்ரேலிடமிருந்து இறக்குமதி செய்றாங்க, இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. ரஷ்ய உக்ரைன் போருக்கு பிறகுதான் NLWA, ஜாவலின் மற்றும் ஸ்டிங்கர் பி போன்ற ஆன்டி டேங்க் மிசைல்களோட முக்கியத்துவம் உலக நாடுகளுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மூன்று மிசைல்களும் ஒரு வீரர் தன்னோட ஷோல்டர்ல வச்சே இயக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்று ஆன்டி டேங்க் மிசைல்களையும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் ராணுவத்துக்கு அதிக அளவுல சப்ளை செஞ்சிருக்காங்க. உக்ரைன் இந்த மூன்று மிசைல்களையும் பயன்படுத்தி ரஷ்ய டேங்குகள் மற்றும் கவச வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த மூன்று ஆன்டி டேங்க் மிசைல்கள்னாலதான் ரஷ்ய படையின் முன்னேற்றம் பெருமளவுல தடுத்து நிறுத்தப்பட்டது. உக்ரைன் ரஷ்யா போர் தான் டேங்குகள் ஒரு ராணுவத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஆன்டி டேங்க் மிசைல்களும் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை உலக நாடுகளுக்கு புரிய வச்சிருக்கு. உக்ரைன் ரஷ்யாவுடைய KA-52 அட்டாக் ஹெலிகாப்டர்களை தங்களோட ஸ்டிங்கர் பி மிசைல்களை பயன்படுத்தியே தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்திய ராணுவம் உக்ரைன்ல நடக்கக்கூடிய யுத்தத்தை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணி வர்றாங்க. அந்த வகையில இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஆன்டி டேங்க் மிசைலை இப்ப சமீபத்துல படையில் இணைத்தாங்க. அதற்கு பிறகு இஸ்ரேலிடமிருந்து இந்த ஆன்டி டேங்க் மிசைலை வாங்குறாங்க. இஸ்ரேலிடமிருந்து வாங்கப்படும் ஸ்பைக் NLOS ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள mi-17 V5 ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி தொலை தூரத்தில் உள்ள டேங்குகள் மற்றும் கவச வாகனங்களை யுத்த காலத்துல தாக்கி அழிக்க முடியும். இஸ்ரேல் நாட்டோட ஸ்பைக் ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸ் இந்திய ராணுவத்துக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது. இந்திய தரைப்படை ஸ்பைக் மிசைலோட மேன் போர்ட்டபிள் வெர்ஷனை ஏற்கனவே இந்திய ராணுவத்தில் இணைச்சிருக்காங்க. இந்த மேன் போர்ட்டபிள் மிசைல்களை பயன்படுத்தி இந்திய ராணுவம் கவச வாகனங்கள் மற்றும் பங்கர்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மேன் போர்ட்டபிள் மிசைல்கள்னால 4 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ஸ்பைக் மிசைல்களை இஸ்ரேல் நாட்டின் ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த நிறுவனத்தோட ஸ்பைக் மிசைல்கள் உலகெங்கிலும் 39 நாடுகள்ல பயன்பாட்டில் உள்ளது. இந்தியா வாங்க உள்ள ஸ்பைக் NLOS மிசைல் தான் ஸ்பைக் மிசைல்களே மிகவும் அதிநவீனமான மிசைல். இந்த மிசைல்கள்னால 32 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டேங்குகளையும் மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள் அமெரிக்காவின் அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்ல பயன்படுத்தக்கூடிய AGM-114 ஹெல்ஃபயர் மிசைல்களை விட 4 மடங்கு தாக்குதல் வரம்பு அதிகமாக கொண்ட மிசைல். சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா குறைந்த அளவுல இந்த ஸ்பைக் NLOS மிசைல்களை வாங்கி தங்களோட படையில் இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பைக் NLOS மிசைல்களை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் அதிக அளவுல இந்தியாவிலே தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஸ்பைக் NLOS ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை இந்திய விமானப்படை ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் மிசைலா பயன்படுத்த போறாங்க. இந்த மிசைல்கள் தொலை தூரத்துல இருந்து தாக்குதல் நடத்தினாலும் எதிரிகளோட டேங்குகளுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்துது. ஸ்பைக் NLOS ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை இந்திய விமானப்படை 2 வருடங்களுக்கு முன்பே வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது எப்பொழுது சீன ராணுவம் டேங்குகள் மற்றும் கவச வாகனங்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் நிறுத்தினாங்களோ அப்பொழுதே சீன டேங்குகளை தாக்குவதற்கு இந்தியா இந்த மிசைல்களை தேர்வு செஞ்சிட்டாங்க. இந்த ஸ்பைக் NLOS ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் 1981 இருந்து இஸ்ரேல் ராணுவத்தில் பயன்பாட்டில் இருக்கு. ஆனா
2009வது வருடம் தான் இது போன்ற ஆன்டி டேங்க் மிசைல் இருப்பதை இஸ்ரேல் ஒத்துக்கொண்டாங்க. இந்த ஸ்பைக் NLOS மிசைல்களை ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த தாமுஸ் மிசைல்களை பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. இஸ்ரேல் இந்த ஸ்பைக் NLOS மிசைல எதற்காக உருவாக்குனாங்க அப்படின்னா 1973ல நடந்த யோம் கிப்பூர் யுத்தத்துல இஸ்ரேல் ஈஜிப்ட் மற்றும் சிரியாவுக்கு எதிராக யுத்தம் செஞ்சாங்க. இந்த யுத்தத்துல இஸ்ரேலிய டேங்குகளை ஈஜிப்ட் மற்றும் சிரியா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அழிச்சாங்க. இதற்கு பிறகுதான் இஸ்ரேல் நாமும் இது போன்ற ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. இஸ்ரேல் நாட்டின் ரஃபேல் நிறுவனம் ஸ்பைக் NLOS மிசைல்களை ஹெலிகாப்டர், லேண்ட் பேஸ் லான்ச்சர்கள் மற்றும் போர்க்கப்பல்கள்ல இருந்தும் லான்ச் செய்யும் வகையில வடிவமைச்சிருக்காங்க. ஸ்பைக் NLOS மிசைல்கள்ல அட்வான்ஸ் எலக்ட்ரோ ஆப்டிகல் சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த சீக்கர்கள்ல இருக்கக்கூடிய கேமரா மூலமா மிசைல லான்ச் செய்த வீரர்னால மிசைல் பயணிக்கக்கூடிய இடங்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல ஒரு 2-வே டேட்டா லிங்க் இருக்கு. இந்த டேட்டா லிங்க் உதவியோடு இந்த மிசைலை லான்ச் செய்த வீரர் கட்டுப்படுத்த முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த மிசைல் ஒரு டேங்க போய் தாக்க போகுது அப்படின்னா இந்த மிசைலை லான்ச் செய்த ஆபரேட்டர் மிசைலை டேட்டா லிங்க் மூலமா வழி நடத்தி டேங்க்ல எந்த இடத்துல தாக்குதல் நடத்தினா அதிக சேதம் ஏற்படுமோ அந்த இடத்துல தாக்க முடியும். அதே போன்று ஆபரேட்டர்னால மிசைல வேற டார்கெட்டுகளுக்கு திசை திருப்பவும் முடியும். இந்த வசதி ரடார் மற்றும் இன்ஃப்ராரெட் கைடிங் சிஸ்டங்களை பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள்ல கிடையாது. இந்த தொழில்நுட்பத்தை மேன் இன் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோ ஆப்டிகல் சீக்கர்கள் உதவியோடு நகரும் இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம வானிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இந்த மிசைல்கள் மிக துல்லியமா இலக்கை தாக்கும். இந்த எலக்ட்ரோ ஆப்டிகல் சீக்கர்ல இருக்கக்கூடிய கேமராக்கள் உதவியோடு யுத்த களத்துல ரியல் டைமா உளவு பார்க்க முடியும். இதன் மூலமா எதிரிகளை எந்த இடத்துல தாக்குனா அதிக சேதம் ஏற்படும் அப்படின்னு தெரிந்து கொண்டு தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல் ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலா இருக்கிறதுனால இப்போ உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்ய விமானப்படைக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஜாவலின் மற்றும் ஸ்டிங்கர் மிசைல்களை பயன்படுத்தி இந்த மிசைல லான்ச் செய்யக்கூடிய ஹெலிகாப்டர்களை தாக்க முடியாது. ஏன்னா இது 32 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து லாங் ரேஞ்ச் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல லான்ச் செய்யுது. ஸ்பைக் NLOS மிசைல்ல வெவ்வேறு விதமான வார்ஹெட்களை பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு நகரத்துல நடக்கக்கூடிய யுத்தத்துல பயன்படுத்தப்படும் வார்ஹெட்டும் ஒரு ஓபன் ஏரியால நடக்கக்கூடிய யுத்தத்துல பயன்படுத்தக்கூடிய வார்ஹெட்டும் வித்தியாசமா இருக்கும். அதாவது நகரத்துல நடக்கக்கூடிய யுத்தத்துல பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வார்ஹெட்கள் பயன்படுத்தப்படும். அதுவே ஒரு ஓபன் கான்ஃபிளிக்ட்ல அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்ஹெட்கள் பயன்படுத்தப்படும். சமீபத்துல அமெரிக்கா இந்த ஸ்பைக் NLOS ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை தங்களோட அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்த வாங்கியிருக்காங்க. இந்த மிசைல்களை அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தப்படும் ஹெல்ஃபயர் மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்த போறாங்க. அமெரிக்கா கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட ஸ்பைக் NLOS மிசைல்களை $80 மில்லியன் மேலா செலவு பண்ணி இஸ்ரேலிடம் இருந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்பைக் மிசைல பிரிட்டன் ராணுவம் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்ல நடந்த யுத்தத்துல பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப சமீபத்துல அசர்பைஜான் ஸ்பைக் மிசைல்களை பயன்படுத்தி அர்மீனியாவோட டேங்குகள், ராக்கெட் லான்ச்சர்கள் மற்றும் ஆர்ட்டிலரிகளை தாக்கி அழித்தாங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா அர்மீனியாவும் இந்தியாவை போன்றே mi-17 ஹெலிகாப்டர்கள்ல இந்த ஸ்பைக் NLOS மிசைல்களை இணைச்சிருக்காங்க. அதனால mi-17 மற்றும் ஸ்பைக் NLOS மிசைல்களோட காம்பினேஷன் ஒரு டெட்லியான காம்பினேஷன் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சவுத் கொரியா மற்றும் பிலிப்பைன்ஸும் இந்த ஸ்பைக் NLOS மிசைல்களை தங்களோட கடற்படை ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தி வர்றாங்க. ஸ்பைக் NLOS மிசைல்களை இந்திய விமானப்படையின் mi-17 ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர்களை குறிப்பிடத்தக்க அப்டேட் செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த mi ஹெலிகாப்டர்கள் ரஷ்ய தயாரிப்பு லேசர் கைடட் ஆன்டி டேங்க் மிசைலான விம்பல் M மிசைல்களை பயன்படுத்துவதற்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்பைக் NLOS மிசைல்களை mi ஹெலிகாப்டர்கள்ல இணைப்பதற்கு காரணம்
காரணம் இந்த ஹெலிகாப்டர்கள்னால லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் மிக சிறப்பா செயல்பட முடியும். அதனால சீனாவை மனதில் கொண்டே இந்தியா இந்த ஸ்பைக் NLOS மிசைல்களை mi-17 ஹெலிகாப்டர்கள்ல இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல்களை டேங்குகள் தவிர கமாண்ட் சென்டர்கள், மொபைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற பல்வேறு இலக்குகளை தாக்க முடியும். இதனால இந்த மிசைல ஒரு மல்டி பர்பஸ் வெப்பனா பயன்படுத்த முடியும். இது போன்ற அதிநவீன மிசைல் இந்திய படையில் இணைவது இந்திய படையினருக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மிசைல்களை அதிக எண்ணிக்கையில இந்தியா பயன்படுத்துவாங்க. இந்த மிசைல்கள் சீன டேங்குகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.